Hello friends, வணக்கம். Welcome to Malathy's Hot Kitchen. Friends, நாம இன்னைக்கு vegetable dum biryani எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதை எப்படி ரொம்பவே டேஸ்டியா சமைக்கிறதுன்னு வாங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பொருட்களை பார்த்துப்போம். 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், அரை கப்பு பச்சை பட்டாணி, 2 பெரிய உருளைக்கிழங்கு, 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 3, அரை கட்டு புதினா, சிறிதளவு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 பச்சை மிளகாய். இப்போ மசாலா பொருளை பார்த்துப்போம். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 4 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு 6-7 முந்திரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, 3 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணி இலை, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி கடாயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயும் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். இது கூடவே நெய் சேர்த்துப்போம். எண்ணெயும் நல்லா கரைஞ்சி வரட்டும். எண்ணெய் சூடாகி நெய் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, பட்டை, பிரியாணி இலை. மசாலா பொருள் பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நல்லா நீல வாக்கில் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர், கரம் மசாலா, உப்பு. இது கூடவே பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இருங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கிளறி விட்டுக்கணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லியை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச தயிரை சேர்த்துப்போம். இந்த புதினா கொத்தமல்லி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துப்போம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்துப்போம். 2 நிமிஷம்
அப்படியே நல்லா வதக்கி விட்டுப்போம் காய்கறிகளை. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணியை தம் போட்டு தான் இறக்க போகிறோம். அதுக்கு தண்ணி அளவு சேர்த்துக்க போகிறோம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம். இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வரட்டும். நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு அளவு செக் பண்ணிக்கணும். இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் கரைக்கணும். எதுக்காகனா பாஸ்மதி ரைஸ் உப்பை இழுத்துக்கும். இப்போ நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் கரைக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துப்போம். நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ ஒரு 2 கலர் கலரிப்போம். தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி அளவும் அரிசி அளவும் ஈவனாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி அளவும் தண்ணி அளவும் ஈவனாக வந்துடுச்சு. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான பதம். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரிசியில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். எதுக்காக இந்த மாதிரி சேர்க்குறோன்னா, இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தம் போட்டுடலாம். இந்த கடாயை தூக்கி ஓரமாக வச்சுடுவோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. கேஸை சிம்மில் வச்சுடுவோம். பிரியாணியை தூக்கி மேலே வச்சுடுவோம். இந்த கடாய் மூடுற அளவுக்கு ஒரு மூடி எடுத்துப்போம். மூடிடுவோம். ஓரத்தில் கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுடுவோம். பிரியாணி ரெடியாக ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. தம் போட்டால் இப்படி தான் இருக்கணும். அரிசியெல்லாம் குச்சி குச்சாக இருக்கணும். இப்போ நம்ம தம்மை உடைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பை நெய்யை போட்டு வறுத்து வச்சுருக்கோம். இதை தூவிடுவோம். இப்போ நம்ம தம்மை உடைக்க போகிறோம். பாருங்கள், ரைஸு ஒன்றும் ஒட்டாமல் குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி. நம்ம இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச வெஜிடபிள் தம் பிரியாணி எவ்வளவு நல்லா வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.